பீகார் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க அந்த எஸ்ஐஆர்னால. நான் இருக்கிறேன், என்ன செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பட்டியல் போட்டுட்டு டிராஃப்ட் அறிக்கை வெளியிட்ட, நான் மகிழ்ச்சி அடைவேனா? என்னோட சேர்த்து என் குடும்பத்தையும் அந்த இதுல காணும், நான் மகிழ்ச்சி அடைவேனா? என் ஊர்ல நாங்கெல்லாம் இருக்கிறோம், ஒரே ஒரு அட்ரஸ்ல நாங்க எல்லாரும் பதிவு பண்ணிருக்கிறோம்னு சொல்ற அந்த இடத்துல அட்ரஸ்ல வீடே இல்லை, நாங்க மகிழ்ச்சி அடைவோமா? தேர்தல் நடக்க போது 6ஆம் தேதி ஒரு வாக்குப்பதிவு, 11ஆம் தேதி ஒரு வாக்குப்பதிவு. எவ்வளவு வெளிநாட்டவர் கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு ஒருத்தனுடைய பேரை கூட வெளியிடல, இன்ன வரைக்கும் வெளியிடல. உச்சநீதிமன்றமும் ரொம்ப நல்ல உச்சநீதிமன்றம், அதுவும் கேள்வி எழுப்பல. இங்க தமிழ்நாட்டில் தமிழை ஓட்டு போட்டு தமிழனுடைய அரசாங்கம் அமையக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, தமிழ்நாட்டை 3ஆ ஒட, கொங்கு நாடு, தென்னாடு, வடநாடு போட்டு ஒட, அடுத்தபடியா என்னது மும்மொழி கொள்கையை திணி, அடுத்தபடியா ஸ்கூல்ல வந்து மனுஸ்மிருதியை படி, இப்படிதான் வரணும். இதுக்காக தான் அவங்க வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காரு அமித்ஷா மோடியும். வேற என்னத்துக்கு? தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காங்க அவங்க? வணக்கம் தோழர்களே, ரோசோ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாளை முதல் இந்தியாவின் தமிழ்நாடு உள்ளிட்ட கேரளா, தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பீகாரில் நடத்தியதை போன்று சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நாளை முதல் தொடக்கம் அப்படின்னு போட்டுறாரு. ஆனால் நாளைக்கு தான் வந்துட்டு அந்த எனுமரேஷன் ஃபார்ம், வாக்காளர் பட்டியல் சேர்ப்பதற்கான அந்த படிவங்கள் எல்லாம் நாளைக்கு தான் பிரிண்டிங் ஆரம்பிக்க போறாங்க. அப்போ அதை ஆரம்பிச்சுட்டு பிரிண்டிங் எல்லாம் வந்துட்டு ஃபார்ம் எல்லாம் வந்துட்டு அதுக்கு பிறகு தானே தொடங்கணும். இதுவும் தொடங்குமா அதுவும் தொடங்குமா எப்படின்னு தெரியல. இப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய சொல்லி அந்த செய்தி தான் வந்திருக்குது, அதை பாருங்களேன். அது அவங்க தான் சொல்றாங்க. Printing of enumeration form will begin on October 28 and would be given to each voter in states where SIR would take place now என்று சொல்லியிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, முதல்ல அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, கோவா, புதுச்சேரி, சத்தீஸ்கர், குஜராத், கேரளா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு அண்ட் லட்சதீப் ஆகிய 12 மாநிலங்களில் நடக்கும். அஸ்ஸாம் கூட அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு, சட்டப்பேரவை தேர்தல் எதிர்நோக்கி இருக்குது. ஆனால் அங்கே செப்பரேட்டாக நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஃபேஸ் ஆஃப் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியினுடைய 2வது கட்டம் நாளைக்கு தொடங்குது. சரி தோழர்களே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதோட சேர்த்து சில கேள்விகளுக்கான பதிலும் வந்துட்டு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதில் சொல்லியிருக்கிறது என்னன்னா, பீகார் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க அந்த எஸ்ஐஆர்னால அப்படின்னு அவர் சொல்றாரு. எஸ்ஐஆர்னால மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு? இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி சொல்றாரு, ஆணையர் சொல்றாரு. நான் இருக்கிறேன், என்ன செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பட்டியல் போட்டுட்டு டிராஃப்ட் அறிக்கை வெளியிட்ட, நான் மகிழ்ச்சி அடைவேனா? என்னோட சேர்த்து என் குடும்பத்தையும் அந்த இதுல காணும், நான் மகிழ்ச்சி அடைவேனா? என் ஊர்ல நாங்கெல்லாம் இருக்கிறோம், ஒரே ஒரு அட்ரஸ்ல நாங்க எல்லாரும் பதிவு பண்ணிருக்கிறோம்னு சொல்ற அந்த இடத்துல அட்ரஸ்ல வீடே இல்லை, நாங்க மகிழ்ச்சி அடைவோமா? நீங்க என்ன சொன்னீங்க? பீகார் மாநிலத்துல வெளிநாடுகளிலிருந்து வந்த வெளிநாட்டவர், அது வங்கதேசத்தை குறிப்பிடுறாரு, வங்கதேசம், நேபாள் போன்ற நாடுகளிலிருந்து வந்தவங்க வாக்காளர் பட்டியலுக்கு வந்துட்டாங்க. அப்ப பீகாரினுடைய தலையெழுத்தை வந்துட்டு வெளிநாட்டவர் நிர்ணயிக்கக்கூடிய நிலைக்கு அந்த மோசமா போயிடும். அதனால இந்த எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. எப்போ? ஜூன் மாசம் 24ஆம் தேதி. இப்ப முடிச்சாச்சு. தேர்தல் நடக்க போது 6ஆம் தேதி ஒரு வாக்குப்பதிவு, 11ஆம் தேதி ஒரு வாக்குப்பதிவு நவம்பர்ல. எவ்வளவு வெளிநாட்டவர் கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு ஒருத்தனுடைய பேரை கூட வெளியிடல, இன்ன வரைக்கும் வெளியிடல. உச்சநீதிமன்றமும் ரொம்ப நல்ல உச்சநீதிமன்றம், அதுவும் கேள்வி எழுப்பல. யாரு? அடுத்தபடியா தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆக போற அவர் சூரியகாந்த், அவரும் இன்னொரு நீதிபதிகளும் சேர்ந்து, பக்சி, அவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுக்கல. அவ்வளவுதான். விசாரணை மாதிரி விசாரணை தீவிரமா கண்காணிக்கிற மாதிரி கண்காணிச்சாங்க, கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் அவ்வளவுதான். இந்த பெற்ற அனுபவத்தை வைத்துக்கொண்டு நாடு முழுவதும் நீங்க போய் நடத்தலாம்னு பர்மிஷன் கொடுத்துறாங்க, நடத்த போறாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு நீங்க பண்ணவங்க எத்தனை பேர் உயிரோட வந்தாங்க? அப்ப என்ன விதமான தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அது? இருக்கிறவனை இல்லைன்னு சொல்றது திருத்தமா, இல்ல இல்லாதவனை கொண்டு வந்து சேர்க்கறது திருத்தமா? எதையா திருத்தம்? தேர்தல் ஆணையரே, ஏதாவது அர்த்தம் இருக்குதா நீங்க பேசுறது? இதே உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு, 65 லட்சம் பேர் நீக்கி இருக்கிறோம் அப்படின்னாங்க. இந்த மாஸ் எக்ஸ்க்ளூஷனை நான் ஒத்துக்க மாட்டேன், ஒரு பூத்துலையும் நீ போடு,
நீக்கப்பட்டவங்க யாருன்றத பட்டியலை போடு அப்படின்னா பட்டியலை போட்டீங்க. உடனே எவ்வளவு பேர் வந்துட்டு சேர்ந்தாங்க? அதுக்கப்புறம் இந்த வாக்காளர் திருத்தத்தின் மீது நடந்த நடவடிக்கை ஒரு மாசம் ஃபுல்லா நடந்தது, ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா. விளைவு என்ன? மறுபடியும் 18 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தான். 21 லட்சம் பேர் சேர்ந்தாங்க. 21,53,000 பேர் சேர்ந்தாங்க. ஏற்கனவே இருந்தவங்கள 3,66,000 பேர் நீக்கப்பட்டாங்க. இதை கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா நெட் அடிஷன் 18 லட்சம். நெட் அடிஷன் 18 லட்சம் ஓட்டு. யோசிச்சு பாருங்க. அப்ப முன்னாடி ஒரு டிராஃப்ட் ரோல் வெளியிட்டிய அதனுடைய அர்த்தம் என்ன? உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு, இந்த 21,53,000 பேரும் இப்ப சேர்க்கப்பட்டாங்களே இந்த செப்டம்பர்ல, இவங்கெல்லாம் நீக்கப்பட்டு சேர்க்கப்பட்டவர்களா இல்ல புதுசா சேர்த்தவங்களா? பதில் இல்லை. இந்த 3,66,000 பேர் சொல்றாங்களே, இவங்க புதுசா நீக்கப்பட்டவங்களா? என்ன அடிப்படையில் சொல்லல. ஆனா எஸ்ஐஆர் நல்லா முன்னெடுத்தாச்சு. பீகார் மக்கள் ஹாப்பியா இருக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள்ல செய்ய போறோம். எப்படி சுத்தி சுத்தி வந்து ஏமாத்துறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய முறைகேடு இது. இந்த விடுதலையின் மூலம் இந்த நாட்டு மக்கள் பெற்ற ஒற்றை உரிமை வாக்குரிமை, அந்த வாக்குரிமையை உறுதி செய்யாம தூக்கிட்ட நீ. 35 பேர் மாநிலத்தோடு வெளில போயிட்டான். தமிழ்நாட்டில் வேலை செய்யறான், கேரளாவில் வேலை செய்யறான், கர்நாடகாவில் வேலை செய்யறான், ஆந்திராவில் வேலை செய்யறான், வேலை செய்யறான். அவன் ஓட்டு போட மறுபடியும் மாநிலத்துக்கு வரமாட்டான், அவனுடைய சொந்த மாநிலத்துக்கு வரமாட்டான்னு எப்படி முடிவு எடுத்த? பதில் இல்லை. ஆனா இவர் சொல்றாரு மேல்முறையீடு செய்யவில்லை. யாரும் மேல்முறையீடு செய்யவில்லை. தலைமை தேர்தல் ஆணையர் சொல்றாரு. எப்படியா முறையீடு செய்யாது இருப்பாங்க? இல்ல அந்த மாதிரியான கல்வி அறிவு கம்மியா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நான் ஒரு குறைய சொல்லல, இயல்பா இருக்கிற நிலையை சொல்றேன். எப்படி மேல்முறையீடு பண்ணுவாங்க? முதல்ல அவங்களுக்கு தெரியுமா அவங்க நீக்கிட்டாங்கன்னு? இங்க வந்துட்டு பொழப்புக்காக இங்க ஓடி வந்திருக்கிறவன் அங்க என்ன நடக்குதுன்ற பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்து சொல்ற அளவுக்கு அவனுடைய குடும்ப நிலை இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி இல்லாம இருப்பீங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டேன். என்ன அடிப்படையில் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறது? இருக்கிறவன செத்தவன்னு காட்டுற உங்க மேல எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? உச்சநீதிமன்றம் நம்பிக்கை வைக்கும், அது அப்படிதான். ஆனா மனிதர்கள், இங்க வாக்காளர்கள், இந்த நாட்டு குடிமக்கள் எப்படி? எதற்குமே பதில் இல்லை. எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஆனா நாடு போடுவது எஸ்ஐஆர். இப்ப இதுல என்ன அப்படின்னோம்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொன்னது மாதிரி, இங்க வந்து வட இந்தியா வந்துட்டு இங்க வேலை செய்யறான் இல்லையா, அவன் வந்துட்டு ஓட்டு போட போறாங்க. இப்ப அவனுக்கு ஓட்டு இல்லைன்ட்டீங்க, அவன் இங்க என்ரோல் பண்ண போறான். அந்த என்ரோல்மெண்ட் இப்ப இந்த எஸ்ஐஆர்ல நடக்கும். அப்படி நடந்தா இங்க என்ன ஆகும்? அவனுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். கே போல்தே முடிஞ்சு போச்சு. அவனை வந்துட்டு பிஜேபிக்காரன் தத்து எடுத்துருவான், காசையும் கொடுத்துருவான். ஓட்டு போட்டோன்னா என்னாச்சு? எத்தனை லட்சம் பேர்? என்ன ஆகும்? தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவு எப்படி போகும் பாருங்க. இந்த பிஜேபி இந்த நாட்டு இந்த மண்ணில இருந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு கட்சி. ஆனா அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன கூட ஒருத்தர் கேட்டாரு, அங்க இருந்தா பிஜேபி எதிர்த்து போடுவான், இங்க வந்தா பிஜேபிக்கு ஆதரவா போடுவானா அப்படின்னு. அங்க அவனுக்கு காங்கிரஸ் இருக்குது, இங்க திமுக அண்ணா திமுக தானே இருக்குது. அவனுக்கு அதை பத்திய புரிதல் இருக்குமா? அப்ப அவனுக்கு யாருக்கு ஓட்டு போடுவான்? இந்தியில இருக்கிறவன் இந்தியில வந்துட்டு அவனோட பேசுறான்னா உடனே மாத்தி ஓட்டு போட்டு வரான். இந்த மாநிலத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு பிஜேபி தானே துணைன்னு இருக்கும், நம்மளுக்கு ஒண்ணுன்னா அப்படி நினைச்சானா வானதிக்கு போட போறான், நாகராஜனுக்கு போட போறான், அண்ணாமலைக்கு போட போறான், ஆட்டுக்குட்டிக்கு போட போறான், ஏதோ போட போறான். இது தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவுகளை மாற்றதா? இந்த இடத்துல தான் நம்ம உஷாரா இருக்கணும். அரசியல் கட்சிகளே, வட மாநிலத்தவர்கள் அவங்களுடைய வீட்டில் ரைடு பண்ணி அவங்க கிட்ட தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டை இருந்ததுன்னா, எபிக் எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு இருந்துச்சுன்னா அவனை இங்க வந்துட்டு என்ரோல் பண்ண அனுமதிக்க கூடாது. அது நீங்க தான் செய்யணும், அரசியல் கட்சிகள் தான் செய்யணும். இல்ல திமுக ஜெயிச்ச இடத்துல பிஜேபி ஜெயிக்கும், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா பண்ண வேண்டிய ஒரு இடமா இருக்குது. இப்ப அப்படிதான் நடக்கும். ஏன்னா இவங்களுடைய நோக்கம் என்னது? எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே கலைச்சி விட்டுறது. இங்க தமிழ்நாட்டில் தமிழை ஓட்டு போட்டு தமிழனுடைய அரசாங்கம் அமையக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, தமிழ்நாட்டை மூணா ஒட, கொங்கு நாடு, தென்னாடு, வடநாடு போட்டு ஒட. அடுத்தபடியா என்னது? மும்மொழி கொள்கையை திணி. அடுத்தபடியா ஸ்கூல்ல வந்து மனுஸ்மிருதியை படி. இப்படிதான் வரணும். இதுக்காக தான் அவங்க வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காரு அமித்ஷாவும் மோடியும். வேற என்னத்துக்கு? தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காங்க அவங்க? தமிழ்நாட்டில் பெரும் திட்டங்கள் தீட்டி அதுக்கு அதானி கிட்ட கொடுத்துட்டு கார்பரேட் நலனுக்கு நிறைய செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? பீகார்ல மட்டும் செஞ்சுட்டாங்களான்னு கேட்பாங்க. எங்கேயுமே செய்ய மாட்டாங்க. அவங்க மக்களுக்கு செய்யறதுக்கு அவங்க ஆட்சியில் வந்து இருக்கிறாங்க கிடையாது.
அப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு நடவடிக்கை எவ்வளவு மோசமாக பீகார்ல கையாளப்பட்டது, நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றத நானும் ராகுலும் எத்தனை வீடியோல சொல்லியிருக்கோம் பாருங்க. இப்ப பரவாயில்ல, எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க. வாழ்க. அதுல இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நாம இதை அணுக வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கான வேண்டுகோள். பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள்னா, இப்ப இவங்க டிராப்ட் வாக்காளர் பட்டியல் ஒன்று வெளியிடுவாங்க ஒரு மாசம் கழிச்சு. இப்ப 28 நவம்பர், டிசம்பர் முதல் வாரத்துல அதை வெளியிடுவாங்க. அதுல உங்களுடைய பேர் இருக்கான்றதை பார்த்து உறுதி செய்யுங்க. ஏன்னா இறந்தவருடைய பெயரை நீக்குவதற்காகத்தான் இது செய்யப்படுகிறதுன்னு இன்னைக்கு அவர் சொல்றாரு. ஸோ இருக்கிறவனே சாவடிச்ச கதை தான் பீகார்ல நடந்துச்சு. அதனால இங்கேயும் அந்த மாதிரி நடக்க விடாது, நம்ம தான் பார்த்துக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பூத் வைஸ் அதை வெளியிடுவாங்க. அந்த வாக்காளர், அந்த பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாகத்துல உங்களுடைய பேர் இருக்கான்றதை பார்த்துக்கணும். பார்த்து உறுதி செஞ்சுக்கோங்க. உறுதி செய்யும் சும்மா இருக்காதீங்க. அப்புறம் ஃபைனல் பட்டியல் ஒன்று வழியாகும், அதுலயும் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா பிஜேபிக்காரன் எங்க வேணாலும் பூத்து விளையாடுவான், பண்ணா பிரபுக்ஸ், ஆர்எஸ்எஸ் காரங்க. அதனால நம்ம தான் இருந்து காப்பாத்திக்கணும். எச்சரிக்கையா இருங்க. உங்க வீட்டில் நீங்க எல்லாத்தையும் ஒரு 5 பேர் சேர்த்துருக்கலாம். யாருன்னு கேட்டு உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. யார் இவங்க, எங்க வீட்டில் இல்லாதவனுடைய பேரெல்லாம் இங்க இருக்குது, எப்படி வந்தாங்க அப்படின்னு கேளுங்க. ஆக நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. இது வந்து கட்சிகள் வேலை, தேர்தல் ஆணையத்தின் வேலை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது நம்மளுடைய வேலை, நம்மளுடைய எதிர்காலத்திற்கான வேலை. எனவே தயாராயிடுங்க. ஆரம்பிக்கிறாங்க. உஷார். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.